கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன்பே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி தமிழ்குடி. வீரநிலை காலம், ஹீரோயிக் ஏஜ் என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் அது 4000 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 4000 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த வீரநிலை காலத்தில் வாழ்ந்த தமிழனுக்கு வேட்டையாடுதல், போர்த்தொழில், இந்த இரண்டும் தான் அவனுடைய மாண்பாக இருந்தது. மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற பாங்கிலேயே வாழ்ந்தவன் தமிழன். தமிழ்குடி வீரக்குடி என்றோ. அந்த வீரக்குடி மரபில் களரி என்றொரு முக்கியமான மெய்ப்பயிற்று கலை ஒன்றிருந்தது. அதை சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அவர்களின் படை வீரர்கள், மன்னர்களும் படை வீரர்களும் முக்கியமாக கற்று தெளிந்திருந்தனர். இன்று இடைக்கல் குகையில் பல்புலி வென்ற தாத்தாக்காரி சாத்தி, பல புலிகளை வென்ற தாத்தாக்காரி என்பவருக்கு சொந்தமான இந்த மலை என்று 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பல புலிகளை வென்றவர் களரி அறிந்த மாமேதை அந்த தாத்தாக்காரி. அந்த அளவுக்கு களரி மிக பிரபல்யமாக 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் கோலோச்சி இருந்தது. அது நம்முடைய தமிழகத்தில் வேரூன்றி இருந்த காலத்தில் தமிழர்கள் வீரத்தின் மகன்களாக, வீரத்தின் விளைநிலமாக இருந்தார்கள். இன்று அந்த கலை அருகி மெருகு இல்லாமல் ஒரு ஓரமாக கேரள மக்களால் பாராட்டப்படுகின்ற, எடுத்து கையாளப்படுகின்ற ஒரு கலையாக கேரளாவில் மட்டும் இது காணப்படுகிறது. அங்கு டாக்டர் மகேஷ் என்ற குருக்கள் ஒரு அகஸ்தியம் களரி என்ற தெக்கன் களரி, ஆக இது தெக்கன் களரி வடக்கன் களரி என்ற பெரிய இரு பிரிவுகளை கொண்டது. இன்னும் பல பிரிவுகளையும் கொண்டுள்ளது. இந்த தெக்கன் களரிக்கும் வடக்கன் களரிக்கும் வேர் ஒன்றுதான், ரூட் இஸ் த சேம். அந்த தெக்கன் களரியை அகஸ்தியம் களரி என்று திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு 10 கல் தொலைவில் நேமம் என்ற இடத்தில் தொடங்கி சிறப்புற நடத்தி வருகிறார். டாக்டர் மகேஷ் நன்கு படித்தறிந்த அறிவாளி. அவரை அண்மையில் இந்திய அரசு மார்ஷியல் ஆர்ட்ஸுக்காக பிரதிநிதித்துவம் கொடுத்து இத்தாலிக்கு அனுப்பியிருந்தது. அங்கு உள்ள பல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைஞர்கள் சந்தித்த போது அவர் நமது கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பாராட்டு பெற்றுள்ளார். அவர் பல அகடமிக் சைடிலும் மிகச் சிறந்து விளங்கியவர். இப்பொழுது களரியை தன்னுடைய விரும்புபவர்களுக்கெல்லாம் மிக அழகாக கற்றுக் கொடுத்து வருகிறார். அவருடைய பணி வாழ்க, வளர்க, வெல்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா.
தான் சேர மகள் இமயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. தமிழன்னை கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மட